ஹாய் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, நீ போடா இந்த இடத்துக்கு போ, இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு அருவியை நான் பார்த்ததே இல்லை, செமையாக இருக்குது, போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக சொல்லிட்டான். உடனே சரி இந்த அருவி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நானும் ஒரு கற்பனையை உருவாக்கிட்டு அங்கே போனோம்னா அது நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இது நமக்கு நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயத்தில் நடக்கும். அருவின்னு இல்லை, நிறைய விஷயத்தில் இது நடக்கும். இதை என்ன சொல்கிறாங்க ஜாப்பனீஸ்லன்னா மினு கா ஆனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கற்பனையில் நம்ம பார்க்குற பூ நிஜத்தில் பார்க்குற பூவை விட ரொம்ப அழகானது. கற்பனையில் பார்க்குற பூ தான் அழகானது, நிஜத்தில் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். அதனுடைய உண்மையான மீனிங் என்ன நம்ம இன்டெப்த்தாக பார்த்தோம்னா, நமக்குள்ள எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே போனால் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நாம் எந்த விஷயத்தை பற்றி அவங்க நம்மளை டெம்ப்ட் பண்ணாலும் நம்ம அதை பற்றியெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் ஒரு அமைதியான மனநிலையில் போய் அந்த இடத்தையோ அல்லது அந்த விஷயத்தையோ நம்ம பார்த்தோம்னாலோ அல்லது செஞ்சோம்னாலோ நமக்கு ஒரு வேளை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே மனநிலை வாய்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாரும் நம்ம அனுபவிச்சிருப்போம். இருந்தாலும் அதை எதையும் எடுத்துக்காமல் நம்ம செய்யலாம். நன்றி.